Welcome to the class, students. Let us continue the soil. In the last class we have seen about the types of soil and its formation. In today's class we are going to see soil erosion. Soil erosion is the removal or destruction of the top layer of the soil by natural forces and human activities. Soil erosion அப்படின்றது மேலே இருக்கிற அந்த லூஸ் மெட்டீரியலை வந்து என்ன ஆகுது, ரிமூவ் ஆகும். இப்போ ரெயின்லாம் அக்கர் ஆகும்போது மவுண்டெயின்ஸ்லேருந்து வரும்போது வாட்டர் அப்படியே மேலே இருக்கிற சாயிலெலாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டே போயிடும். இந்த ஆக்டிவிட்டி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், soil erosion. Soil erosion reduces the fertility of the soil, which in turn reduces the agricultural productivity. Soil erosion occur ஆகிறனால அங்கே இருக்கிற fertile soil-எலாம் கேரி ஆன் பண்ணிக்கிட்டு போயிடும். அதனால் என்ன ஆகுது, அங்கே agricultural fertility வந்து ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடும். ரன்னிங் வாட்டர் அண்ட் விண்ட் ஆர் த மேஜர் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். சாயில் எரோஷனுக்கு என்னென்ன ஏஜென்ட்டாக இருக்குது, இதனால் சாயில் எரோஷன் அக்கர் ஆகுது? ரன்னிங் வாட்டரும் விண்ட் வந்து ஸ்ட்ராங் விண்டாக போகும்போது புழுதி மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ மேலே இருக்கிற டாப் மோஸ்ட் லேயர்லாம் கேரி ஆன் பண்ணிக்கிட்டு போயிடும். 3 types of erosion: seat erosion, drill erosion, gull erosion are the major types of soil erosion. இது மூணை பற்றி நம்ம ஹையர் கிளாஸில் கொஞ்சம் டீப்பாக படிக்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் எரோஷனை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்கள் புக்கில் நல்லாவே பார்த்துக்கோங்க. லேயர்ஸ் ஆஃப் த சாயில். இப்போ சாயில் அப்படின்றது மேலே இருக்கிற டாப் மோஸ்ட் லேயரில் இருக்கிற சாயில் ஆர்கானிக் லேயராக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், லீவ்ஸு இதெல்லாம் பிளான்ட்ஸு க்ரோ ஆகுது. நெக்ஸ்ட்டு டாப் சாயில், இப்போ பிளான்ட்டுக்கு அடுத்து இருக்கிற லேயரில் இருக்கிறது டாப் சாயில், அதுக்கப்புறம் சப் சாயில் கீழே போகுது. நெக்ஸ்ட்டு பேரண்டல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி இருக்குது. நெக்ஸ்ட்டு பெட்ராக், இதிலிருந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, மேலே கீழே பாறையாக இருக்கிற அந்த பேரண்டல் இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக டிஸ்இன்டகிரேட் ஆகி நம்மளுக்கு சாயில் ஃபார்ம் ஆகுது. சாயில் ஒவ்வொரு லேயராக அப்படியே ஃபார்ம் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஹரிசான் ஆர் ஹியூமஸ். அங்கே வந்து ஏன்னா அந்த இலை தலையெல்லாம் மக்கி போய் இதாகுது. நெக்ஸ்ட் ஹரிசான் ஆர் டாப் சாயில், ஹரிசான் ஆர் எலிவேட்டட் லேயர். ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு பிக்சரோட காமிச்சிருக்காங்க. சப் சாயில். நெக்ஸ்ட்டு பேரண்டல் ராக், ஹரிசான் பேரண்ட் ராக் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹரிசான் ஆர் ஹியூமஸ். ஹரிசான் ஆர் ஹியூமஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா, திஸ் லேயர் இஸ் டாமினேட்டட் பை ஆர்கானிக் மெட்டீரியல். என்னென்ன இருக்குது, லீவ்ஸு, நீடில்ஸு, ட்விக்ஸு, மாஸ் அண்ட் லிச்சன், சிறு சிறு செடிகள், இந்த முட்புதர்கள் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம். நெக்ஸ்ட்டு ஹரிசான் ஆர் டாப் சாயில். It is a part of topsoil composed of organic matter mixed with mineral material. Next, horizon or elevated layer. E stands for elevated layer. E அப்படின்றது அந்த elevated லேயராக இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, this layer is significantly leached by clay, iron, aluminum oxide which leaves concentrate of ore. இப்போ வந்து நம்ம இந்த அயன் ஓர்லாம் அலுமினியம் ஓர்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த லேயரில். Horizon or subsoil. This layer reflect the chemical and physical alternative of parental material. நம்ம physical chemical properties எல்லாம் இருக்கும், அந்த பேஸ் வச்சு நம்ம சாயிலை பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். Thus iron, clay, aluminum, organic compounds are found accumulated in the horizon. Horizon or parent rock, partially weathered parent material accumulated in this layer. இப்போ நம்ம பிக்சரை காமிச்சோம்ல அதை. நெக்ஸ்ட் ஹரிசான் பேரண்ட் ராக். திஸ் லேயர் கன்சிஸ்ட் ஆஃப் அன்வெதர்டு பார்ட் ஆஃப் த பெட் ராக். எதுவுமே டிஸ்இன்டகிரேட் ஆகாது, அப்படியே இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹரிசான் ஆர் பேரண்ட் ராக் அப்படின்றதுல பார்த்திங்கன்னா அது வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகிடுது வேறு எதரிங்கனால. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் சாயில் கன்சர்வேஷன். இப்போ வந்து சாயில் எரோஷன் அக்கர் ஆகுது, அதுலேருந்து நம்ம சாயிலை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது. Soil conservation is the process of protecting the soil from the erosion to maintain its fertility. ஏன் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் சாயில் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபர்டிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக சாயிலை எரோஷன்லேருந்து நம்ம பாதுகாக்கணும். எப்போ எரோஷன்லேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால், we must plant the saplings, இந்த மரக்கன்றுகள்லாம் நடணும். The method that are widely practiced for conserving forest are afforestation. ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ட்ரீஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது, வெட்டக்கூடாது, அதுதான் afforestation. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல்டு கிரேசிங். அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அந்த அந்த புல்லெல்லாம் பார்த்திங்கன்னா மாடுகள்லாம் மேய்க்கக்கூடாது, அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அக்ராஸ் த ரிவர்ஸை. நெக்ஸ்ட்டு கிராப் ரொட்டேஷன். கிராப் வந்து எல்லா டைம்லையும் ஒரே டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் இது பண்ணாத டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் இது பண்ணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிப் ஃபார்மிங், அப்புறம் கான்டோர் ப்ளவிங், அந்த ஸ்டெப் கல்டிவேஷன் மாதிரி இருப்பது. டெரஸ் ஃபார்மிங்,
செக்கிங் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். இப்போ ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பிளேஸில் வந்து நம்ம இப்போ கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு பிளேஸில் நம்ம வந்து அங்கே இருக்கிற ஃபர்டிலிட்டிலாம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்க இது வந்து ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். அப்போ நம்ம வேறு பிளேஸ்க்கு அதை மூவ் ஆகணும். அதாவது ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட்டு விண்ட் பிரேக் எக்ஸட்ரா. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும், சாயிலை கன்சர்வ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். ஹவு லாங் டஸ் இட் டேக் டு ஃபார்ம் எ சாயில். இப்போ நம்ம சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். த டைம் நீடட் டு ஃபார்ம் எ சாயில் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைமேட். டைம் வந்து எவ்வளோ கிளைமேட்டை டிபெண்ட் பண்ணி தான் அது சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது. டைம் டேக்கட் பை த because of the climate. The environment which is characteristic by the mild climate. மைல்டு கிளைமேட்டாக இருந்துச்சுன்னா அந்த பிளேஸில் 200 to 400 இயர்ஸ் வந்து 1 சென்டிமீட்டர் ஆஃப் சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஆனால் நம்ம சாயில் அப்படின்றது சீக்கிரமாக அதை எரோஷன் இந்த மாதிரி ஏதாவது ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் நம்ம வெட்டி அள்ளி எடுத்துறோம்னா 1 சென்டிமீட்டர் ஆஃப் சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு மைல்டு கிளைமேட்டாக இருக்கிற பிளேஸில் எவ்வளோ டைம் ஆகுது, 200 to 400 இயர்ஸ். And in wet tropical area soil formation is faster. wet tropical area la faster ah irukum. It may takes up to 200 years to become a well matured soil. இப்போ வந்து சாயில் வந்து நல்லா மெச்சூர்டாக ஆகிடுச்சு, நல்லா ஃபர்டைல் சாயிலாக இருப்பணும்னா எவ்வளோ நாள் எடுத்துக்கும், 3000 இயர்ஸ் எடுத்துக்கும். யூசஸ் ஆஃப் சாயில். சாயில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இப்போ சாயில் இல்லைன்னா எதுவுமே எர்த்தில் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ சாயில் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இட் இஸ் த பேசிக் ரெக்யர்மெண்ட் ஃபார் த பிளான்ட் க்ரோத், சப்போர்ட்ஸ் வேரியஸ் லைஃப் ஃபார்ம்ஸ் அந்த எர்த். இப்போ வந்து பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கும் நிறைய லைஃப் வந்து இப்போ நம்மளே ஹியூமன் பீயிங்ஸே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதே சாயில் தான். மினரல்ஸ் ப்ரெசன்ட் இன் த சாயில் என்ஹான்ஸ் அண்ட் நொரிஷ் த கிராப்ஸ் அண்டு பிளான்ட்ஸ். மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகாது, சாயில் வந்து என்ரிச் பண்ணுது அந்த கிராப்ஸு பிளான்ட்ஸும் இது பண்ணுறதுக்காக, கல்டிவேட் பண்ணுறதுக்காக. இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் செராமிக்ஸ் ஆர் பாட்டரி. இப்போ பார்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கிறோம் சாயிலை. நெக்ஸ்ட் இட் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கும் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நம்ம கைத்தொழிலெலாம் செய்கிற பானை விளக்கு செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து சாயில் சோர்ஸாக இருக்குது. இட் ஆக்ட்ஸ் அஸ் அ நேச்சுரல் ஃபில்டர் ஆஃப் வாட்டர் அண்ட் பியூரிஃபைஸ் இட். வாட்டரை ஃபில்டர் பண்ணுறதுக்கும் பியூரிஃபை பண்ணுறதுக்கும் சாயில் ஹெல்ப் பண்ணுது. சாயில் சப்போர்ட்ஸ் இக்கோசிஸ்டம், என்விரான்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணுது என்விரான்மெண்ட்டுக்காக. நெக்ஸ்ட்டு ப்ளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த லேண்ட் மேனேஜ்மெண்ட், லேண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே ஆகுது. ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா சாயில் ராக்ஸும் மறுபடியும் ஃபார்ம் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரெனியூபிள் ரிசோர்ஸஸ். போத் ஆஃப் தெம் ப்ளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவ்ரி டே லைஃப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸில் ராக்ஸும் சாயிலும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே ஆகுது. இப்போ சாயில் ராக்ஸ் வந்து ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஈஸியாக அதை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. ஏன்னா எவ்வளோ நாள் ஆகுது சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ வி மஸ்ட் யூஸ் இட் வெரி கேர்ஃபுல்லி. Nowadays, rock-based companies are increased which provide employment to the sizable population. இப்போ ராக் பேஸ் பண்ணி நிறைய இந்த கிரைனைட்டு, கல்குவாரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சாயில் அட்ராக்ட் ஹியூமன் செட்டில்மெண்ட் அண்ட் அதர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இப்போ சாயிலில் பார்த்திங்கன்னா நிறைய ஹியூமன் செட்டில்மெண்ட்டும் அதர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கும் அட்ராக்ட் பண்ணுது. ஆஸ் இந்தியா இஸ் அன் அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி, த ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில் ரிசோர்ஸ் வில் லீட் டு த சஸ்டைனபிள் ஃபுட் ப்ரொடக்ஷன். பிசைட்ஸ் இட் இஸ் யூஸ் ஃபார் வேரியஸ் அதர் பர்பஸஸ். இப்போ இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் கண்ட்ரியாக இருக்கனால சாயில் ரிசோர்ஸஸ் வந்து நம்மளுடைய ஃபுட்டை, நம்மளுக்கு பீப்புளுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் வேரியஸ் அதர் பர்பஸஸ். ஸோ த சாயில் ரிசோர்ஸஸ் மஸ்ட் பி கன்சர்வ். அதனால் நம்ம என்ன பண்ணணும், சாயில் ரிசோர்ஸஸை கன்சர்வ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். சாயிலை எரோஷன் அக்கர் ஆகாத, நம்ம வந்து சாயிலை டேமேஜ் பண்ணாத நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் சாயில் அண்ட் ராக்ஸை. ஸோ தட் இட்ஸ் த லெசன் கெட்ஸ் ஓவர் பை திஸ் வீடியோ. ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் ஃபார் 1 mark and send it to me. Okay, thank you students. We will meet in the next class with the new lesson. Thank you.